குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸசைஸ் 6.3 தேர்டு சம். ப்ரூவ் தட் பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர், பி வெக்டர் மைனஸ் சி வெக்டர், சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. தங்கம் இதில் ஒன்றுமே இல்லை. அப்போ இப்போ ப்ளஸ் நல்லா கவனமாக பார்த்துக்கோ ராஜா. இந்த பாக்ஸில் 3 கணக்கு இருக்குது. அதே இங்கே ப்ளஸ் வந்தால் ஆன்சர் 2 பாக்ஸ் வரும். இது ஒன் வேர்டில் கேட்பாங்க. அதே கிராஸ் வந்தால் பாக்ஸு ஸ்கொயர்டுன்னு வரும். அதே மைனஸ் வந்தால் 0 வரும். இந்த 3 கணக்கு பாக்ஸுக்குள்ளே இந்த ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர், பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர், சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர்னு வந்தால் ஆன்சர் 2 பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் 2 பாக்ஸ் ஆன்சர். அதே பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர், சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர்னா ஆன்சர் பாக்ஸு ஸ்கொயர்டு. அதாவது பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஸ்கொயர்டு. அதே பாக்ஸுக்குள்ளே மைனஸ் வந்தால் 0. புரியுதா தங்கம்? இந்த ஒன் வேர்டெல்லாம் க்ரியேட்டிவாக கேட்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. இது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, என்ன பாருங்கள். பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர், அடுத்தது பி வெக்டர் மைனஸ் சி வெக்டர், அடுத்தது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். பாக்ஸ் அப்படின்னாவே என்ன போடுவோம்? டிட்டர்மினன்ட்டு. அப்போ அது கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், பார்த்து எழுதுங்க கரெக்டாக. ஏவோடைய கோஎஃபிஷியன்ட் 1, பியோடைய கோஎஃபிஷியன்ட் -1, சி இல்லாதனால 0. இது முதல் ரோ. ரெண்டாவது ரோ ஏ இல்லாதனால 0, பியோடைய கோஎஃபிஷியன்ட் 1, சியோடைய கோஎஃபிஷியன்ட் -1. மூணாவது ரோ பாருங்கள், ஏவோடைய கோஎஃபிஷியன்ட் -1, பி இல்லாதனால 0, சியோடைய கோஎஃபிஷியன்ட் 1 இன்ட்டு பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். அதாவது இது கோஎஃபிஷியன்ட் டிட்டர்மினன்ட் இன்ட்டு பாக்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். இப்போ இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். +1 ஆக மொத்தம் இதில் இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். கண்ணு இது பெருக்கும்போது 1, கூடிய மாற்றினீங்கன்னா +0. அதே மாதிரி இங்கே மைனஸாக இந்த இடம் மைனஸ் இடம் இருக்கிற நம்பர் -1. அப்போ இந்த ரெண்டாவது காலத்தை நீங்கள் மறைச்சிக்கிங்க. இங்கே பாருங்கள், பெருக்குங்க. 0 × 1 வந்து 0. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, குறிய மாற்றினீங்கன்னா -1, பெருக்கும்போது +1, குறிய மாற்றினா -1. புரிஞ்சுதா கண்ணு? அடுத்தது இது 0 வழியை போட்டால் 0 தான், அது போடவே தேவையில்லை. இதுக்கு ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டு இன்ட்டு வெளியில் என்ன இருக்குது அதை விட்டுறக்கூடாது. ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். புரிஞ்சுதா? இது வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ இன்ட்டு பாக்ஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். இப்போ இதை பெருக்கி பாருங்கள், என்ன வரும்? 1 × 1 1னா இந்த 0 விட்டுறலாம். இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1, இந்த 0 விட்டுருங்க. இன்ட்டு பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். அப்போ 1 - 1 என்ன? 0 ஆயிருமா? 0 இந்த பாக்ஸ் பெருக்கினாலும் நமக்கு என்ன ஆன்சர்? 0. புரிஞ்சுதா சாமி? இவ்வளோ டிட்டர்மினன்ட்